ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நேத்திக்கு விஜய் அவார்ட்ஸ்க்கு ஓட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சரியாக பார்க்காதது உண்மைதான். நான் ஒத்துக்கிறேன். என்ன இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் என்ன லூஸுன்னு ஒரு கமெண்ட் பார்க்கவே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. அவங்க சொன்ன விஷயமும் தப்பு தான். என்னென்னா ரியாலிட்டி ஷோக்கு என்ன ஸ்டார் வரணுன்றதுக்காக அந்த ஓட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. என்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். அதனால தான் உள்ளே போக முடியல. இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு நான் விஜய் டெலி அவார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நினச்சேன். என்னென்னா சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு, ஆடியன்ஸோட தாட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஒரு சர்வே வந்து பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் டெலிவிஷன். உங்கள் ஃபேவரட் சீரியல் என்ன? ஃபேவரட் சீரியல் வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். ஃபேவரட் ஷோ வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபேவரட் பர்சன் யார்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. 1, 2 கிடையாது. இது ரியாலிட்டி ஷோக்கு வர்றதுக்காக மட்டும் கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. மேபி அப்கமிங்கில் வந்து இந்த மாதிரி ஷோ வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ப்ரீவியஸ் ரியாலிட்டி ஷோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அப்புறம் உங்களோட ஃபேவரட்டான பர்சன்ஸை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. இது ஜஸ்ட் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக மேபி இதிலேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வேணால் சஜஷன் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அது விஷயம் கிடையாது. சேனலை க்ரோ பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் டெலிவிஷனுக்கு லெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் அந்த லெட்டரில் வந்து சொல்லலாம். ஒரு சின்ன பேரா மாதிரி நம்ம எழுதி அவங்களுக்கு அனுப்பலாம். நான் 3 ஜோடி மறுபடியும் வந்து பார்ட் 2 வரணும், அந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சஜஷன் வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன சஜஷன்ஸ் இருக்குது, விஜய் டெலிவிஷனில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம், என்னெல்லாம் கொண்டு வரலாம், அந்த மாதிரி சஜஷன்ஸ் இருக்கலாம் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் அந்த லெட்டரில் வந்து கீப் பண்ணலாம். என்னோடய ஃபேவரட்டான பேர் 2 பேர் வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நானுமே அந்த லெட்டரில் கீப் பண்ணியிருக்கேன். இந்த சஜஷன்ஸை அப்கமிங்கில் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இதை கேட்டுக்கிட்டாங்க. இப்போ இன்க்ரீஸ்க்காக இருக்கிற அந்த டிஆர்பியை வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க கேட்டிருக்க அந்த சர்வேயை வச்சு பார்க்கும்போது இதுதான் எனக்கு தோணுச்சு. மற்றபடிக்கு வேறு எந்த ரீசனும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.